ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, அது க்யூர் ஆகணுமா, குழம்பே இல்லாமல் தோசை சாப்பிட்ணுமா, அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1.5 கப் கோதுமை மாவில் ஒரு வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நான் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு, இப்போது இதில் நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி வந்து எப்படின்னா, நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தோசை மாவு பதம் எடுப்போம் இல்லையா, அந்த அளவு இருந்தாலே போதும். நான் கிண்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு இப்போ பாருங்கள், கெட்டியாகவும் இருக்குது, அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்குது இல்லையா. நம்ம தோசை ஊற்றினா எந்த அளவுக்கு இருக்குமோ நான் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசை கல்லில் இந்த தோசையை நான் ஊற்றி எடுத்திருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு இப்போ நான் இதை தான் செஞ்சு கொடுத்தேன். பிடிச்சால